புரியுது. ஆனா ரஜினிகாந்த் பேசுனது தான் கொஞ்சம் புரியாம இருக்கு. தலைவர்களை பாராட்டுவதும் ஆனா சிஸ்டம் கெட்டு போயிருக்குன்னு சொல்றது தான் அவருடைய நிலைப்பாட்டை நான் சொல்றேன். இப்போ நீங்க புரிஞ்சுக்கங்க. மதிமன், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வார்த்தையை? நான் முதல்ல என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு அவர் பேசுனதுல முக்கியமாக என்ன சொல்ல வந்தாருன்னா, சோசியல் மீடியாவில் வந்து அவரை பற்றி மிக கடுமையான விமர்சனங்கள் வருதுன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் இப்படி எழுதுறாங்கன்னு சொல்லாமல் மாறாக ஒரு பொது சொல்ல பயன்படுத்துறாரு. என்ன பொது சொல்ல பயன்படுத்துறாருன்னா, தமிழர்கள் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாயிட்டாங்க அப்படின்னு பொதுவாக பேசுறாரு. இது எவ்வளவு மோசமான ஒரு நானும் தமிழன் தான் சொல்லிக்கிற ரஜினிகாந்த் தமிழர்கள் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமா மாறிட்டாங்கிற வார்த்தை எப்படி அவரால் சொல்ல முடியுது? ஒண்ணு, ஏன்னா இதே பிரச்சனை கர்நாடகத்தில் எடுத்துங்க. நான் இனவாதம் பேசுறவன் கிடையாது. கர்நாடகத்தில் தமிழர்கள் விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அங்க கன்னட இனவரியர்களால தமிழர்கள் அடிச்சு விரட்டி விடப்பட்டாங்க. அதற்கு பிற்பாடு போன மாதம் வந்து அவர் துறை சார்ந்த நடிகர் சத்யராஜை வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு கர்நாடகத்தில் நெருக்கடி கொடுத்தாங்க. அப்போ ஒரு வார்த்தை, கன்னடர்கள் ஏன் இவ்வளவு இழிவாயிட்டாங்க, இவ்வளவு கேவலமாயிட்டாங்கன்னு சொல்ல முடியல, அவரால் சொல்லியிருக்க முடியுமா? அப்படி அப்போ இங்க வேற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தும் போது ஒரு பொது சொல்லை பயன்படுத்து தமிழர்கள் ஏன் இவ்வளவு கீழ்நிலையில் போயிட்டாங்க, கேவலமாயிட்டாங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினது நான் மிக கடுமையாக அதை என்னோட கண்டனத்தை தவிர முதல்ல. அப்புறம் ரெண்டாவது ஒன்று சொல்றாரு, போர் அப்படின்னு. இந்த போர்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அவர் போர்னு சொல்றதை தேர்தலையே சொல்றாரு. அதுவும் என்னைக்கு சொல்றாரு அதன்னு பாத்தீங்கன்னா, நேற்று முள்ளிவாய்க்கால் படுகொலையில் போரில் லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட நினைவு நாள் நேற்று. அந்த போர் நடந்த போது, தமிழர்கள் மீது கொலைவரி தாக்குதல் நடந்து போர் நடந்த போதெல்லாம் தமிழ்நாடே கொந்தளிச்சு மாணவர் போராட்டம் நடந்து மார்ச் மாதம் 2013ஆம் ஆண்டு மாணவர்கள் தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்சாங்க. அந்நேரம் பார்த்தீங்கன்னா போர்னு இப்ப பேசுறவர், தமிழர் குறித்து பேசுறவர், தமிழ்நாடே போராடும் போது அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாட் ரீச்சபிள் ரஜினிகாந்த் ஆயிருக்காரு. எங்க இருக்கிறாருன்னு அவர் கண்டுபிடிக்க முடியல. அவரா மக்கள் பேசும்போது கூட பற்றிய பிரச்சனை கருத்து சொல்றதே கிடையாது. இப்ப போருங்கிற குறியீட இதுக்கு பயன்படுத்துறாரு. தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட விஷயங்கள் வருவதற்கு முன்னால் இது மாதிரியான தகுதிகள்லாம் வேணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா அவர் அரசியலுக்கு வராருல. இன்னொன்னு, அவரோட படங்கள்ல எஃப்எம் ரைட்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த எஃப்எம் ரைட்ஸ்ல கோடிக்கணக்கான காசை வெளிநாட்டுல இருந்து தமிழர்கள் கொடுக்குறாங்க. அந்த எஃப்எம் ரைட்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, புலம்பெயர்ந்த அகதிகளாக பல்வேறு நாடுகளுக்கு போன ஈழத் தமிழர்கள் தான். ரஜினிகாந்த் உட்பட தமிழ் சினிமா நடிகர்களுக்கு கோடியான பணங்களை தன்னோட அகதியா போய் சம்பாரிச்ச பணங்களை இவங்க கொட்டி கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் கூட தமிழர்களுக்கு ஆதரவாக எந்த குரலும் கொடுக்காத ரஜினிகாந்த் இன்னைக்கு போர் தமிழருக்கு ஒரு பிரச்சனைனா வருவேன் அப்படின்னு சொல்வது ஒரு பொய்யான மாய தோற்றம். பச்சை தமிழன் நான் 47 வருடம் தமிழ்நாட்டில் தான் நான் இருந்திருக்கேன். 43 வருஷம் பெங்களூர்ல இருந்தேன். என்னை எப்ப பார்த்தாலும் நான் அவரை கன்னடர்னோ அல்லது தமிழர் அல்லனோ நான் சொல்ல விரும்பல. ஆனா அவரோட நடவடிக்கை 44 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருந்தார், தமிழர் அடையாளத்தோடு வாழ்ந்தார், பச்சை தமிழர் என்று சொல்லுகிறார். இந்த 44 ஆண்டுகள்ல தமிழர்கள் அவருக்கு ஏராளமாக கொடுத்திருக்கிறாங்க. அது எந்த தமிழர்கள் சொன்னா, கூலி வேலை செய்கிற, ஒரு நாளைக்கு 200 ரூபாயிலிருந்து 300-400 ரூபாய் மட்டும் சம்பாதிக்கிற ஒரு சாதாரண கூலி வேலையில் இருக்கிற தமிழர்கள், லட்சக்கணக்கான தமிழர்கள் அவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அவர் கோடீஸ்வரனா மாறினாரு, சொத்து மதிப்புள்ளவர பெரிய ஸ்டாரா மாறினாரு. மாறாக இந்த தமிழர்களுக்கு பொது அடையாளத்துக்கு அவர் திருப்பி என்ன பண்ணிருக்கிறாரு? எல்லா நடிகர்களுக்கும் பொருந்தும்ல. எல்லா நடிகர்களுக்கும் முன்னாடி உள்ள பெரிய மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டார்களுக்கும் சரி. பிரச்சனை என்னன்னா, நீங்க விவாதம் வச்சிருக்கிறது அவர் அரசியலுக்கு வருவங்கிறதுனால தான் இதை நம்ம பேசுறோம். அவர் அதை பத்தி சொல்லலாம், நம்ம அதை பேச போறது இல்ல. அரசியலுக்கு வருவதான முன் நிபந்தனை என்னன்னா, இவ்வளவு அள்ளி கொடுத்த தமிழர்களுக்கு பிரச்சனை தீவிரமா வரும்போது கூட கருத்து சொல்லலைங்கிறது மட்டும் இல்ல, தன் ரசிகர்களுக்கு கூட அவர் எதுவுமே செய்யல. இன்னொன்னு, ரசிகர்கள் கிட்ட இருந்து, கூலி தொழிலாளி இருக்கிற ரசிகர்கள் கிட்ட இருந்து கோடியா சம்பாதித்து 44 ஆண்டுகள்ல எனக்கு தெரிந்து ஒரு ரூபாய் கூட கொடுத்ததில்லை. இத்தனைக்கு விஜய் அல்லது அஜித், அதுக்கப்புறம் இந்த நடிகர்கள் அவங்க கல்யாணத்துல கலந்துக்கிறாங்க, ரசிகர்களுக்கு உதவி பண்ணுன்னு சொல்றாங்க. இதே ரஜினிகாந்த் கல்யாண மண்டபம் வச்சிருக்காரு, அங்க ரசிகர்களுக்கு அனுமதி கிடைச்சதா எனக்கு தெரியாது, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனா விஜய் கூட அவர் ரசிகர் மன்றத்தின் சார்பா அவங்க அப்பா போய் கல்யாணத்துல கலந்துக்கிறாரு, அவர் வந்து ரசிகர் மன்றத்துல அவருக்கு கல்யாண மன்றத்துல வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்படி பல ரசிகர்கள் அவர் பின்னால வந்து நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் தன் ரசிகர்களுக்கு கூட எதுவும் செய்யறது இல்லை. அது இல்லாம மாறா என்ன பண்றாருன்னா, இந்த கூலி தொழிலாளிகளாக இருக்கிற 200 ரூபாய் சம்பாதிக்கிற ரசிகர்கள் அவங்க தான் கட் அவுட் வைக்கிறாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது 5000 ரூபாய் கடனை வாங்கி, கந்து வட்டிக்கு வாங்கி, பொண்டாட்டி தாலி அடகு வச்சு கட் அவுட் பாலபிஷம் வைக்கிறது அந்த ரசிகர்கள் தான். அவங்க தான் ஒரு படத்தை பலமுறை பாக்குறாங்க, அவங்க தான் வெற்றி பெற வைக்கிறாங்க. அந்த ரசிகர்களை கட் அவுட் வைக்கிற கலாச்சாரத்திலிருந்து மீட்கல, அதை ஊக்கப்படுத்தினாருங்கிறது மட்டும் இல்ல. இந்த சிவாஜி படம் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வடிவத்துக்கு எப்படி மாத்தினாருன்னா, தன் ரசிகர்களை 200 ரூபாய் சம்பாதிக்கிற கூலி தொழில் ரசிகர்களை தன்னோட கட்டணத்தை வந்து 500, 1000, 2000க்கு மேல அந்த ரசிகர்கள்ட்ட இருந்து சுரண்டுகிற பாணிக்கு மாறி இருக்கிறாரு. எந்த வகையிலும் தமிழ் ரசிகர்களுக்கு தமிழ்நாட்டிலே இருந்து 44 வருஷம் இருந்தாரு. அவர் நம்ம கன்னடரெல்லாம் பார்க்கல. மாறாக தமிழர்களுக்கு அவர் ஏராளமா கொடுத்ததாக அவரே சொல்றாரு.
திருப்பி தமிழர்களுக்கு அவர் ஒரு பைசா கூட உதவி செய்யவே இல்லைங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இவற்றை நீங்க கேட்டீங்க, சிஸ்டம் கொலாபரேஷன். சிஸ்டம் வந்து கெட்டு போச்சுன்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து தலைவர் ஸ்டாலின், திருமாவளவன், அன்புமணி, சீமானை எல்லாம் பாராட்டுறாரு. இது எதுக்கு பாராட்டுறாருங்கிறத நான் பின்னால சொல்றேன். இவங்களை எல்லாம் பாராட்டிட்டு இவங்கெல்லாம் திறமசாலிகள் தான், ஆனா சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொல்றாருன்னா இதுல ஒரு நேரடியான அரசு சிஸ்டம் யார் கெடுத்தாங்கன்னா, இப்போதைக்கு சிஸ்டம் கெடுபட்டது அதிமுகவில் அக்யூஸ் நம்பர் 1 சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிற ஜெயலலிதாவாலும் அதுக்கப்புறம் சசிகலாலும் சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, நேரடியா கெட்டு போயிருக்கு. அப்போ சிஸ்டத்தை கெடுத்தவர்களை நேரடியா சொல்வதற்கு பயப்படுகிற ரஜினிகாந்த் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிற்பாடு கூட அவங்கள பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாரு. அவங்கள பத்தி சொல்லாம அப்புறம் ஸ்டாலின் இவங்கள மட்டும் சொல்லிட்டு இவங்க இருந்தாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, நான் தான் வந்து காப்பாத்துவேன் இவர் சொல்ற மறைமுகமா சொல்றது இல்ல, எதிராளிகளை விமர்சிக்கிற தன்மை கூட அதுல இல்ல. இன்னும் பல கேள்விகள் உங்கள்ட்ட இருக்கு. ரசிகர்கள் குறித்து கேட்டனால சாரும் அதுக்கு பதில் சொல்லுவாரு. நான் அதுக்கு முன்னாடி ஷானவாஸ்ல போயிட்டு உங்கள்ட்ட மீட்டு நான் வரேன். இப்ப இன்னைக்கு அவர் வந்து ஒரு கட்சியின் முடிவெடுத்து விட்ட பிறகு அந்த கோணத்தில் பேசுகிற போறது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய சூழல்ல இருந்து நாங்க அதை பார்க்கிறோம். அதிமுக என்கிற தலைமை இல்லாத இடத்தில் பாஜக அதை வந்து ஒரு நிரப்புவதற்கான முயற்சியை எல்லா வகையிலையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழல்ல இருந்து நாம் அதை பார்க்கிறோம். அதுல ரஜினி பாஜக எதிர்க்கிறோம். இதை ஒட்டிய கேள்வி இருக்கு. நான் நடிகர் ஜீவாட்ட ஒரே ஒரு செய்தி மட்டும், இந்த சிஸ்டம் வந்து டேமேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாருல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஸ்டத்தை ரொம்ப தீவிரமா டேமேஜ் பண்றது ஜெயலலிதா மரணத்துக்கு பிற்பாடு யாருன்னு பாத்தீங்கன்னா மோடி தான் சொல்ல. அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டமாகட்டும், மாணவர் போராட்டமாகட்டும், விவசாயிகள் போராட்டமாகட்டும், அதிமுக கட்சி உடைக்கிறதாகட்டும், இது எல்லாமே பிஜேபி மோடியும் தான் இந்த சிஸ்டத்தை தமிழ்நாடு செஞ்சு ஸ்பாயில் பண்றாங்க. அது குறித்து எதுவுமே அவர் பேசல. இன்னொன்னு அப்புறம் திருமாவளவன் பத்தி சொன்ன செய்தி ஒன்று சொல்லணும். திருமாவளவன் கருத்து ஸ்டாலின் கருத்து எப்படியோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்களோ அது மாதிரி தான் திருமாவளவன் கருத்தும் கூட. ஆனா ரஜினி ஆதரிச்சதுல வந்து ஸ்டாலின், திருமாவளவன், அன்புமணி, சீமான்னு ஒரு 4 பேர் ஏன் தேர்ந்தெடுக்கிறாருன்னா அவருக்கு ஸ்டாலின் தெரிஞ்சவர், அதனால அதை கன்வின்ஸ் பண்ணது ஒண்ணு. ரெண்டாவது, அவர் திருமாவளவனை ஏன் வந்து ஒரே ஒரு வரியில சொல்றாரு, அதை நான் குறிப்பிட்டு சொல்லணும். திருமாவளவன் அன்புமணியை ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு, உலக நாடுகள்லாம் சுத்தினவர்னு. சீமான் வந்து ரொம்ப சிறப்பான ஆற்றல்னு சொல்றாரு, ஸ்டாலினையும் புகழ்ந்து பேசுறாரு. ஆனா திருமாவளவனை பத்தி ஒரே வார்த்தையில சொல்றாரு, அந்த வார்த்தை கூட வெறும் தலித் தலைவரா சொல்றாரு. அது என்னன்னா பாராட்டு கூட கிடையாது. தன்னை ஆதரிக்கிறவங்களை பெருசா பாராட்ட வேண்டியது இல்லைன்னு கடந்து போற ஒரு தன்மை இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, திருமாவளவன் வந்து இன்னைக்கு வந்து ஷானவாஸ் போன்றவர்கள்லாம் தமிழ் தேசிய கருத்துக்கள் ரொம்ப தீவிரமா பேசுறவங்க அந்த கட்சியில இருந்துகிட்டு, எனக்கு கடந்த 10 ஆண்டுகள்ல மிக தீவிரமாக தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கருத்துக்கள், ஈழம் சார்ந்த போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் முக்கியமா பண்ணிருக்கு. அது இல்லாம ஈழத்திற்காக உயிர் தியாகம் செய்த கட்சிகள் எண்ணிக்கைகள் அதிகமான நபர் விடுதலை சிறுத்தைகள். கண்டிப்பா நம்ம நடிகர் அது இருந்தாலே மிச்சம் எல்லாம் தன்னால நடக்கும். மதிமாறன், நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல அந்த டாக்டர் அன்புமணி திருமாவளவன் பத்தியான செய்திகள்ல ஒண்ணு பதிவு பண்ணணும். டாக்டர் அன்புமணி வந்து வன்னியர் சமுதாய மக்களை பெரும்பான்மையா ஆர்கனைஸ் பண்ணி தான் பாமக கட்சி நடத்துறாரு. பெரும்பான்மையான வன்னிய சமுதாய மக்களுக்காக தான் நடத்தப்படுற கட்சின்னு அவரே சொல்றாரு. ஆனா அவரை ஒரு பொது தலைவரா பார்க்க முடியுது. அவர் வந்து உலகம் முழுக்க போயிருக்கிறாரு, அறிஞர் அப்படின்னு சொல்ல முடியுது. ஆனா திருமாவளவன் பொது தளத்தில் இயங்குறாரு. ஆனா அவரை வந்து சுருக்கி ஒரு தலித் அடையாளமா பார்ப்பது என்பது ஷானவாஸ் சொன்ன மாதிரி பொது புத்தியில் உள்ள விஷயத்த வந்து ரஜினிகாந்த் சொல்றாரு அப்படிங்கிறது. இதுல வந்து அன்புமணிக்கு அழுத்தம் கொடுத்தும் சீமானுக்கு அழுத்தம் கொடுத்தும் அவர் பாராட்டினதுக்கு முக்கிய காரணம் திருமாவளவன் என்னன்னா, அவங்க 2 பேர் தான் இவரை கடுமையா எதிர்த்தாங்க. குறிப்பா அன்புமணி வந்து இன்னைக்கு அவரை கடுமையா எதிர்க்கிறாரு. ரஜினிகாந்த் வர்றதை எதிர்க்கிறதுனால பாராட்டுவதன் மூலமாக அவர் கன்வின்ஸ் பண்றதும் அதோட நோக்கமா இருக்குது. சீமானை வந்து இந்த 4 தலைவர்கள்ல புதுசா வந்த தலைவரை சேர்த்து பேசுறதே அவருக்கு பெரிய ரஜினி கொடுக்குற ஒரு அங்கீகாரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பெரிய நபரா வந்து பேசும்போது சீமானை வந்து ஆஃப் பண்றது, இனி சீமான் நம்மளை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிடுவாரு அப்படிங்கிற நோக்கம் அதுல இருக்குது அப்படிங்கிறது அதுல முக்கியமான விஷயம். அப்புறம் இதுல ரஜினி அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறதுல முக்கியமா அவரோட திரைப்படங்கள் ஒவ்வொரு முறையும் வரும்போது இந்த கான்ட்ரவர்சி அவர் எப்பவுமே கிரியேட் பண்றாரு. நான் என்ன கருதுறேன் இந்த சூழல்ல, அதுவும் குறிப்பா ரசிகர்களை நேரா சந்திச்சு பார்த்து பேச வேண்டிய எதுன்னா, இப்ப வரப்போற அவரோட படம் 2O, அது என்ன படம் 2.2, அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அது வந்து பெரிய பட்ஜெட் படமா தயாரிக்கிறாங்க. இப்ப என்ன நெருக்கடி ஆயிருக்கு தமிழ்நாட்டுல, குறிப்பா இந்த ஒரு 10-20 நாள்ல என்ன ஆயிருக்குன்னா, பாகுபலி படம் இங்க ஒரு தெலுங்கில் தயாரிக்கப்பட்ட ஒரு படம், தமிழ் படமா இருந்தாலும் தெலுங்குல இருந்து வந்தது. யாருமே இங்க நேரடி நடிகர்கள், நட்சத்திர நடிகர்கள், ஆர்டிஸ்ட் கூட இங்க கிடையாது. சத்யராஜ் ஒருத்தர் மட்டும். அப்ப அந்தஸ்து, கதாநாயக அந்தஸ்து, பிசினஸ் ஆகிற அந்தஸ்து உள்ள நடிகர்கள் யாருமே பாகுபலியில தமிழ் நடிகர்கள் கிடையாது.
அப்படி இருக்கும்போது பாகுபலி இங்க சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட் இந்த விமர்சனத்தை சொல்லியே அவர் மறுத்திருக்கிறார். இல்ல நான் சொல்றேன் ஏன் இல்ல இருக்கு. அப்ப நீங்க சத்யா ஒரு தமிழன நீங்க ஒரு பிசினஸ் வேல்யூல நடிகர் ஆகல. இல்லையே, அவருக்கு இல்லையே, இருந்திருந்தா ஏன் ரஜினி ஆக்கல? நீங்க தான ஆகணும். அது வேறங்க. இதுல இது என்ன ஆகுதுன்னா, இப்போ வேல்யூ ஸ்டார் வேல்யூவே இல்லாத ஒரு நடிகர் யாருன்னு அந்த 2 பேர் நடிச்சிருக்கிற ஹீரோ பிரபாஸ் இங்க யாருன்னு தெரியாது ஜனங்களுக்கு. அந்த படம் இங்க வந்து எதை பீட் பண்ணிருக்குன்னா, ஏற்கனவே இருந்த எஜமான் சாதனையை பிரேக் பண்ணிருக்கு. எஜமான் எந்திரன் சாதனையை, எந்திரன் தான் அதிகபட்சமா சாதனை இருந்து அதை பிரேக் பண்ணிருக்குது. இப்ப இந்த சினிமா சார்ந்த வர்த்தகம் வந்து ரஜினிகாந்துக்கு ரொம்ப பிரதானமானதா நான் கருதுறேன். அதுதான் அவருக்கு முதன்மையானது. அப்ப இந்த வர்த்தகத்துல இது வந்து ஒரு டார்கெட், ஒரு மொழிமா வேற மொழியில இருந்த படம் நம்ம நெருக்கடி கொடுத்துருக்குதுங்கிற ஒரு காரணம் இருக்குது. அப்ப ரஜினி அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரான்னு நான் எப்படி பாக்குறேன்னா, இனி வரப்போகிற அவருடைய இந்த படமும் அதுக்கப்புறம் தயாரிக்கிற அந்த 2 படமும் ஓடுனா ஒரு சூப்பர் ஸ்டார், ஓடுலனா தலைவர். இதான் அவரோட முடிவு. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்கணும். ஆனா பொதுமக்கள் நீங்கள் யாருக்காக பேசுகிறீர்களோ அந்த அடித்தட்டு மக்கள், சராசரி மக்கள், அவர்களுடைய பொது புத்தியில் ரஜினிகாந்த் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருப்பது போன்றுதானே தெரியுது. இல்ல அவருக்கு உங்களுடைய கருத்து தான் பொதுமக்களுடைய கருத்து. நடிகரை பெரும்பாலும் கெட்ட அபிப்பிராயம் மக்களுக்கு கிடையாது. கெட்ட அபிப்பிராயமோ அல்லது மோசமான அபிப்பிராயம் யாருக்கும் கிடையாது. எல்லா நடிகர்களை குறித்தும் நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது. ரஜினிகாந்த் குறித்து எதிர் அபிப்பிராயம் யாருக்கும் கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், மக்கள் எப்பவுமே சிறப்பானவர்கள். அவர்கள் எல்லோரையும் வெகுளியாக ஆதரிப்பவர்கள், கொண்டாடுபவர்கள். அவங்க வந்து எந்த உள்நோக்கம் இல்லாம செயல்படுவாங்க. ஒரு ரஜினி ரசிகர் எப்போதுமே குற்றவாளி அல்ல. மாறாக ரஜினி ரசிகர்களை எப்படி பார்க்கிறாரு, எப்படி ஹேண்டில் பண்றாரு, தன்னோட திரைப்படம் வரும்போது ரஜினி ரசிகர்கள் எப்படி கொண்டாடப்படுறாங்க, மற்ற நாட்கள் அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்னைக்கும் இந்த மது பிரச்சனை குறித்து நீங்க சொல்லியிருக்கிறார், அவர் குடிக்கிறது கூடாது தப்புன்னு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் சொல்ற சிஸ்டம் வந்து இங்க வந்து இது கரப்டா இருக்குன்னு சொல்றாருல்ல, இன்னைக்கு பெரிய சிஸ்டம் கரப்டா இருக்கிறது இல்ல. முக்கியமா மதுவுக்கு, டாஸ்மார்க்கு எதிரான போராட்டத்தை அரசியல் கட்சிகள் நடத்தல. அரசியல் கட்சிகள் ஒரு காலத்துல நடத்துது, அரசியல் கட்சிகள் கைவிட்டு. ஆனா மக்கள் யார் நடத்துறாங்கன்னா இப்படியே சொல்லலாம், ரஜினிகாந்த் ரசிகர்களோட தாய்மார்கள், சகோதரிகள், மனைவிகள் தான் அங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இன்னொரு கேள்வி கேட்கணும். ஏன்னா சாதிய மதவாத சக்திகள் வளர்ந்து விடக்கூடாது என்று ஒரு பெரிய லெவல்ல அக்கறை கொண்டு திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது சந்தித்த போது தாமரை வந்து தாமரைக்கு மேல பாபா முத்திரை இருக்கிறதுன்றது வந்து நல்லா தெரிஞ்சுங்க. பாபா படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் லோட்டஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல். நீங்க படத்தோட டைட்டில் கார்டு போடும்போதே உங்களுக்கு அந்த லோட்டஸ் இதுல இருந்து வந்து தான் பாபா வரும். அப்போ நமக்கு இங்க அந்த பாஜகவுடைய விஷயமும் நம்ம பேசவும் கிடையாது. அதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப சுப்பிரமணிய சாமி அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார். ரஜினிகாந்த் மீது இப்படி ஒரு பாஜக சார்பானவர்ங்கிற ஒரு கருத்து நிலவுனாலும் சுப்பிரமணிய சாமி ரஜினிகாந்த் வர தெரியாது, ரஜினிகாந்த் வரக்கூடாதுன்னு ரொம்ப படிக்க தெரியாதவர் போன்ற கடுமையான வார்த்தைகளால் அவரை விமர்சனம் செஞ்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? சுப்பிரமணிய சாமியோட ரோல் எப்பவுமே தனியா தான் பார்க்கப்படுது. இதுலன்னு இல்லை, பிஜேபி இங்க சார்ந்து தீவிரமா இயங்கிக்கிற பிஜேபி தலைவர்கள் எல்லாம் இங்க ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஜல்லிக்கட்டு குறித்து மற்றெல்லாம் சொல்லும் போது அவருக்கு நேர் எதிரான கருத்து சொல்றாரு. அப்ப எதிலுமே இல்லை. அதே மாதிரி ஏடிஎம்கில் வந்து பிஜேபி வந்து சசிகலா மற்றும் தினகரன் போன்ற விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு ஆதரவா பேசுறாரு. இது வந்து பிஜேபியோட இரட்டை வேடம். எப்பவுமே அவங்க இப்படி ஒரு ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மாறி மாறி. இங்க யாரை வேணுமாலும் எப்பவும் ஆதரிப்பாங்க. அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னால வரைக்கும் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த பிஜேபி கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, அது வந்து சசிகலா ஆதரவாளராக மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்ப இதோட முன் மாதிரியாக தான் சுப்பிரமணிய சாமி நீங்க பார்க்கணும். சுப்பிரமணிய சாமி ரோல் ஆதரவு சுப்பிரமணிய சாமி மட்டும் தான் சொல்லியிருக்காரு, மற்ற யாரும் இன்னும் வெளிப்படையா இல்ல. சசிகலா இல்ல. இன்னைக்கு இந்த அரசை வந்து பிஜேபியோட கோஆர்டினேட் பண்ணி போகுது இன்னைக்கு அரசு. ஓபிஎஸ்ல இருந்து இந்த அரசு இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்ல இருந்து பிஜேபி அல்லது மோடியோட தொடர்பு வந்து சசிகலா சார்ந்த அந்த அணியோட சேர்ந்து இருக்குது. அப்ப எப்படி ஒன்றாலும் அவங்க மாறிப்பாங்க. அதனால ஆதரவாளர் எதிர்வாளர்னு ஒரு கட்சிக்குள்ளார அவங்க எப்படிதான் இயங்குறாங்க. அது மட்டும் இல்ல, ஷானவாஸ் சொன்ன மாதிரி ரஜினிகாந்துக்கு பிஜேபி கிட்ட போற ஐடியா இல்ல இருக்கு. அவரோட ஐடியாலஜியே இந்து பிஜேபி ஐடியாலஜி தான். இன்னொன்னு, மோடி வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு ஆதரிக்கல ஒட்டல நேரடி கட்சி அடையாளத்தில் இருக்கலாம். ஆனால் இந்தியாவிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மோசடியான திட்டத்தை மோடி கொண்டு வந்தார். அது 500 ரூபாய் நோட்டு செல்லாதுங்கிற திட்டம். அங்க தமிழ்நாட்டில் எளிய கூலி தொழிலாளர்கள், திருப்பியும் சொல்ற ரஜினி ரசிகர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க தீவிரமா. அத முதல்ல மிக தீவிரமாக பெரும்பான்மையே ரஜினி ரசிகர்கள் என்ற வார்த்தையால் அடையாளப்படுத்த. அப்படி இல்ல, ரஜினி பற்றி பேசுறதுனால அதை நான் குறிப்பிட்டு புரியுது. அவர்கள் வந்து மிக நடுத்தரில் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாம, பஸ்ல பயணம் பண்ண முடியாம, ஹோட்டலுக்கு போக முடியாம நடுத்தரில் நின்ற போது அந்த மோசடியான திட்டத்தை தமிழ்நாட்டில் முதலில் ஆதரித்த பிரமுகர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஜினி தான் ஆதரிக்கிறாரு. அப்போ இது மோடியை ஆதரிக்கிறதே இதுதான்.
அப்ப கட்சி மோடி நல்லவர் வல்லவர்னு சொல்றது வேற. ஆனா திட்டங்களை ஆதரிப்பது தான் பாஜகவை ஆதரிப்பது. அந்த ஐடியாலஜி ரஜினிகிட்ட இருக்குது. அதனால தான் இவ்வளவு நெருக்கடிக்கு தமிழ்நாட்டை பிஜேபி தள்ளின போது கூட அவர் ஸ்டாலின், திருமாவளவன் மற்றவங்களையெல்லாம் மறைமுகமா ஜாடமாடியா அவங்க எல்லாம் போதாமையா இருக்கிறாங்க அப்படின்னு பேசுற அவரு பிஜேபி குறித்து நான் வருவேன் என்பதை தான் மறைமுகமா சொல்றாரு. பிஜேபி பின்னணியில் அவர் கண்டிப்பா உங்களோட நிறைவு கருத்து. அதாவது அண்ணன் அவர்கள் சொன்னாங்க இந்த டிமானிட்டைசேஷன் வந்து எல்லாத்தையும் அதை வந்து நியூ பார்ன் இந்தியா, புதிய இந்தியா பிறந்திருக்குன்னு சொன்னதை வந்து இவர் வந்து உடனே அதை பிஜேபியோட ஆதரவாக அவர் சொல்லிட்டார்.